ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளை தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்க. கிட்டத்தட்ட தமிழகம், புதுச்சேரி உட்பட மாணவர்களுடைய பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட இருக்கிறது. திட்டமிட்டபடி நாளை காலையில் 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டே தான் இருக்குது. தமிழகத்தில் நாளை +2 ரிசல்ட் வெளியாகிறது. தமிழகத்தில் நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. மார்ச் மாதம் நடைபெற்ற இத்தேர்வை 7.50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர். தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணிகள், மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றும் பணிகள் நிறைவடைந்தது. இதையடுத்து அறிவித்தபடி நாளைய தினம் முடிவுகள் www.tnresultnic.in, www.dgtngovernment.in ஆகிய இணையதளங்களில் உங்களுடைய தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழகத்தில் நாளைய தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிடப்பட்டு வெளியிடப்படுகிறது. ஸோ இதுக்கான அப்டேட்லாம் வீடியோவில் ப்ளே ஆகும். ஸோ நாளைக்கு நம்ம லைவ் போடுவோம். அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தமிழகம், புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. தமிழ் காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இணையதளத்தில் தங்களது பதிவெண், பிறந்த தேதியை பதிவிட்டு மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும், தாங்கள் படித்த பள்ளிகளில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று மாணவ மாணவிகள் உறுதிமொழியை படிவத்தில் அளித்த செல்போன் எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் +2 பொதுத் தேர்வில் பங்கேற்றனர். விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து மதிப்பெண்களை கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் தற்போது நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வெளியிடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் +2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் +2 தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட அனுமதி கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி ஏற்கனவே திட்டமிட்டபடி +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகளை மாணவர்கள் ஏற்கனவே அளித்த பெற்றோர்களின் செல்போனுக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல மாணவர்கள் தேர்வு எழுதிய தங்கள் பள்ளிகளில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. +2 தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை மொத்தம் 7,80,000 மாணவ மாணவிகள் எழுதினர். இந்த நிலையில் +2 தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற 6ஆம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 3302 தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட +2 தேர்வு பொதுத் தேர்வில் 7,534 பள்ளிகளில் 7,80,550 மாணவர்களும், தனி தேர்வாளர்கள் 8,190 மாணவர்கள் என மொத்தம் 7,80,000 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இந்நிலையில் விடைத்தாள்கள் தமிழகம் முழுவதும் திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு 75 மையங்களில் நடைபெற்றது. வருகின்ற 7ஆம் தேதி வருகின்ற 6ஆம் தேதி +2 தேர்வுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என
தேர்வு ஆணையம் தெரிவித்திருக்கிறது. திட்டமிட்டபடி வரும் 6ஆம் தேதி +2 பொதுத் தேர்வுகள் முடிவுகள் வெளியாகின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.